ஓம் சாந்தி. டிசம்பர் 16, 2023. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அனாதியான சத்திர சிகிச்சையாளரிடமிருந்து எதனையும் மறைக்காதீர்கள். நீங்கள் எதற்கேனும் கீழ்ப்படியாதிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேளுங்கள். தவறினால் அதன் சுமை தொடர்ந்தும் அதிகரிப்பதனால் நீங்கள் தந்தைக்கு அவப்பெயரை ஏற்படுத்துபவர் ஆகுவீர்கள். கேள்வி: உண்மையான வருமானத்திற்கான அடிப்படை என்ன? சுய முன்னேற்றத்திற்கு தடைகள் ஏன் ஏற்படுகின்றன? பதில்: கல்வியே உண்மையான வருமானத்திற்கு அடிப்படையாகும். நீங்கள் நன்றாக கற்காதுவிட்டால் உங்களால் உண்மையான வருமானத்தை ஈட்ட முடியாது. உங்கள் சகவாசம் தவறாக இருக்கும்போதே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடைகள் ஏற்படுகின்றன. நல்ல சகவாசம் உங்களை கரையேற்றுகின்றது, தீய சகவாசம் உங்களை மூழ்க செய்கின்றது என்று கூறப்படுகின்றது. நீங்கள் தீய சகவாசத்தை கொண்டிருந்தால் கற்காதிருப்பதுடன் தோல்வி அடைவீர்கள். சகவாசமே உங்களை ஒருவருக்கொருவர் ஆழ் நரகத்திற்கு இட்டு செல்கின்றது. ஆகையாலேயே குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டிருக்கும் உங்கள் சகவாசத்தின் செல்வாக்கையிட்டு மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். பாடல்: நீங்களே அன்புக் கடல், நாங்கள் ஒரு துளிக்காக தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓம் சாந்தி. குழந்தைகள் எல்லையற்ற தந்தையின் புகழை பாடுகின்றார்கள். அது பக்தி மார்க்கத்திற்கான புகழாகும். தகுதியான குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையின் புகழை நேரடியாக பாடுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தை மாத்திரமே ஞானக் கடல் என்பதால் அவர் வந்தே ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏனெனில் அவர் மாத்திரமே ஞானக் கடலாவார். கடவுளிடம் ஞானம் உள்ளது. அது இறை ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. பரமாத்மாவான பரம தந்தையே ஞானத்தை கொடுக்கின்றார். யாருக்கு? குழந்தைகளுக்கு. ஞான தேவி என்ற பெயர் உங்கள் மம்மாவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஜெகதாம்பாள் ஞான தேவி என்பதால் அவரது குழந்தைகளிடமும் அதே ஞானம் இருக்க வேண்டும். ஞான தேவியான சரஸ்வதிக்கு கடவுள் ஞானத்தை கொடுக்கின்றார். ஆனால் அதனை அவர் யார் மூலமாக கொடுக்கின்றார்? இவை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களாகும். யார் ஜெகதாம்பாள் என்பது உலகத்திற்கு தெரியாது. ஜெகதாம்பாள் ஒருவரே உள்ளார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர்கள் பல பெயர்களை கொடுத்திருக்கின்றார்கள். சரஸ்வதி பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி தோன்றல் என்பது மக்களுக்கு தெரியாது. தந்தையான கடவுளே அவருக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பதற்கான இந்த ஞானத்தை தந்தையான கடவுள் கொடுக்கின்றார். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். சரஸ்வதி அதனை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்? நிச்சயமாக அவர் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி தோன்றல் என்பதால் ஞானக் கடலான பரமாத்மாவான பரம தந்தை பிரம்மாவின் மூலமே சரஸ்வதிக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதே ஞானத்தை அவர் பிறருக்கும் கொடுக்க வேண்டும். தந்தையான கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே நிச்சயமாக தந்தையான கடவுளின் குழந்தைகளே மாஸ்டர் கடவுள்கள் ஆவர். ஆகையாலேயே அவருக்கு ஞான தேவி என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. கீதையின் கடவுள் என்றும் அழைக்கப்படுகின்ற ஞானக் கடலிடமிருந்தே நீங்களும் உங்கள் மம்மாவும் இப்பொழுது ஞானத்தை பெறுகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். கடவுள் ஒருவரேயாவார். எந்த தேவருமோ மனிதருமோ கடவுளாக ஆக முடியாது.
அவரே ஞான தேவி என்பதால் அவரிடம் உள்ள ஞானம் இது ராஜயோகமாகும். ஞான தேவியான சரஸ்வதி இந்த இலகு ராஜயோக ஞானத்தின் மூலமாகவே செல்வத்தின் தேவியான லக்ஷ்மி ஆகுகின்றார். ஞான தேவிக்கான புகழ் உள்ளதைப் போன்றே குழந்தைகளாகிய உங்களுக்கும் புகழ் உள்ளது. அனைவருமே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள். அவர்கள் மம்மாவின் குழந்தைகள் என்று அழைக்கப்படுவதில்லை. அவர்கள் மம்மாவின் கமல வாயின் மூலம் பிறப்பெடுத்தவர்கள். இறை குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம்பிக்கை உள்ளது. தந்தையான கடவுள் கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்கள் முன்னால் மாத்திரமே நான் பிரசன்னமாகுகின்றேன். அவர்கள் மாத்திரமே என்னை அறிந்துள்ளார்கள். எனவே ஜகதாம்பாள் ஞான தேவி ஆவார். இது இலகு ராஜயோக ஞானமே அன்றி எந்த சமய நூல்களை சார்ந்ததும் அல்ல. கடவுள் இந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்ததால் அவர் ஞான தேவி என்று அழைக்கப்பட்டார். ஜகதாம்பாள் ஒரு தாய் ஆவார். பின்னர் அவர் தனது அடுத்த பிறவியில் அவர் செல்வத்தின் தேவியான லக்ஷ்மி ஆகுகின்றார். அவரிடமே மக்கள் தமது வேண்டுகோளை விடுக்கின்றனர். ஆகையால் ஜகதாம்பாள் ராஜயோகம் என்ற ஆஸ்தியை தந்தையிடமிருந்தே பெறுகின்றார் என்பதனை இது நிரூபிக்கின்றது. அவர் ஞான தேவி என்று அழைக்கப்படுகின்றார். ஞானமே வருமானத்திற்கான வழியாகும். இதுவே உண்மையான தந்தையிடமிருந்து பெறப்படுகின்ற உண்மையான வருமானமாகும். நீங்கள் இப்பொழுது செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக உண்மையான வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கற்காது விட்டால் உங்களால் உண்மையான வருமானத்தை ஈட்ட முடியாது. நீங்கள் நல்ல சகவாசத்தை கொண்டிருக்காத போது உங்களால் கற்கவோ அல்லது முன்னேறவோ முடியாது. நல்ல சகவாசம் உங்களை அக்கறை ஏற்றுகின்றது. தீய சகவாசம் உங்களை மூழ்க செய்கின்றது. நீங்கள் தீய சகவாசம் கொண்டிருந்து கற்காது விட்டால் நீங்கள் சித்தி எய்தாது தொடர்ந்தும் பின்னாலேயே அமர்ந்திருப்பீர்கள். ஆசிரியருக்கு இதற்கான காரணம் தெரியும். எனினும் தந்தைக்கு இது தெரியாது. ஆம், போதிய அளவு கற்காததாலும் தீய சகவாசம் கொண்டிருந்ததாலேயே நீங்கள் சித்தி எய்தவில்லை என்பதை தந்தை நிச்சயமாக அறிவார். உதாரணமாக, ஒருவருக்கொருவர் அவர்கள் அம்பு செலுத்தி இருவருமே கற்காத போது அவர்கள் ஒருவரையொருவர் ஆழ் நரகத்திற்கு இட்டு செல்கின்றார்கள். அவர்கள் கற்பதில்லை என்பதால் அவர்கள் பிரித்து வைக்கப்பட வேண்டும் என்பதை தந்தை புரிந்து கொண்டிருக்கின்றார். கற்காதிருந்தால் மனிதர்கள் விவேகமற்றவர்கள் எனப்படுகின்றார்கள். அவர்கள் கற்றால் அவர்கள் விவேகமானவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றாத போது நீங்கள் மாற்றாந்தாய் குழந்தை என்று கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் இதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கற்காதவர்கள் தூய்மையற்றவர்களாகவே இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் சித்தி அடையாததால் பின்னர் ஓடிவிடுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், ஓ ராவணனே, நீ எனது குழந்தைகளையும் விழுங்கி விடுகின்றாய். நீ மிகவும் சக்தி வாய்ந்தவன். அதன் பின்னர் குழந்தைகள் சாத்தானின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை. நான் ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுவேன் என்று உங்களுக்குள் நீங்கள் சத்தியம் செய்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத்தை பின்பற்றாதவர்கள் அசுர வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றவர்கள் எனப்படுகின்றார்கள். அத்தகையவர்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைய முடியாது என்பதை பாபா புரிந்து கொள்கின்றார். உங்களால் ஒருவருக்கு விளங்கப்படுத்த முடியாதிருந்தால் நீங்கள் மாயையின் ஆதிக்கத்தில் இருக்கின்றீர்கள் என்றே அழைக்கப்படுகின்றீர்கள்.
நீங்கள் உங்கள் புத்தி தூய்மை ஆகுவதற்கான யோகத்தை செய்வதில்லை. புத்திக்கான யோகமும் செய்யப்பட வேண்டும். கடவுளின் குழந்தைகளின் நடத்தை மிகவும் ராஜரீகமாக இருக்க வேண்டும். பிறப்பிலிருந்தே ஓர் அரசர் திறமைசாலியாக இருக்க முடியாது. ஆகையாலேயே பாபா கூறுகின்றார், ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் ராவணனது 5 விகாரங்களையும் வெற்றி கொள்ள வேண்டும். ஸ்ரீமத்தை பின்பற்றாதவர்களை இட்டு பாபா கூறுகின்றார், அவர்கள் அசுர வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றார்கள். சிலர் ஸ்ரீமத்தை 5 வீதமும் வேறு சிலர் 10 வீதமுமே பின்பற்றுகின்றார்கள். அதற்கான கணக்குள்ளது. எனவே ஜகதாம்பாள் ஒரேயொருவரே ஆவார். ஜகதாம்பாள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றலான சரஸ்வதி ஆவார். அது அவரது முழு பெயராகும். சரஸ்வதி வீணையுடன் காட்டப்படுகின்றார். அவர் ஞான தேவி ஆவார். அவரின் குழந்தைகளும் நிச்சயமாக இருக்க வேண்டும். அவர்களும் தமது வீணைகளை கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், சரஸ்வதி விருட்ச படத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவர் ராஜயோகத்தை கற்று பின்னர் செல்வத்தின் தேவியான லக்ஷ்மி ஆகுகின்றார். ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் என்ற அனைத்தும் அதில் அடங்குகின்றது. பரமாத்மாவான பரம தந்தையை தவிர வேறு எவராலும் அதனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அவர் தந்தையான ஸ்வர்க்க கடவுள் ஆவார். பாருங்கள், மம்மா இப்பொழுது சேவை செய்கின்றார். உதாரணமாக, யாராவது மம்மாவிற்கு ஓர் அழைப்பிதழை கொடுத்தால் அவர்களுக்கு முதலில் மம்மாவின் தொழிலை தெரிய வேண்டும். அவர் யார் என்ற ஞானம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். உலகத்திற்கு இது தெரியாது. கிருஷ்ணர் அவமதிக்கப்பட்டார், எனினும் அது சாத்தியமில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அது சாத்தியமில்லை. சிவபாபாவே அதிகளவான அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். 2ஆம் இலக்கத்தில் பிரம்மா உள்ளார். கிருஷ்ணரும் பிரம்மாவும் என்றாலும் எவராலும் கிருஷ்ணரை இகழ முடியாது. ஞான தேவியான சரஸ்வதியே எதிர்காலத்தில் ராதை ஆகுகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. அவரது திருமணத்தின் பின்னரே அவர் செல்வத்தின் தேவியான லக்ஷ்மி ஆகுகின்றார். ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் அனைத்தும் அதில் அடங்குகின்றன. விளங்கப்படுத்துவதற்கு நீங்கள் மகத்தான போதையை கொண்டிருக்க வேண்டும். மம்மா யார் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர் பிரம்மாவின் வாய் மூலம் பிறந்த புதல்வியான சரஸ்வதி ஆவார். பாரத மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு எந்த ஞானமும் இல்லை. அதிகளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது. பாரத மக்களுக்கு அதிகளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது. அவர்கள் தாம் யாரை வழிபடுகின்றோம் என்பதை ஏனும் அறியாதுள்ளார்கள். கிறிஸ்துவர்களுக்கு தமது கிறிஸ்துவை பற்றி தெரியும். சீக்கிய சமயத்தை குருநானக் ஸ்தாபித்தார் என்பது சீக்கியர்களுக்கு தெரியும். அவர்கள் தமது சமய ஸ்தாபகரை அறிந்துள்ளார்கள். பாரத மக்களாகிய இந்துக்கள் மாத்திரமே அறியாதுள்ளார்கள். அவர்களது தொழில் என்னவென்பது தெரியாததால் குருட்டு நம்பிக்கையுடன் அவர்கள் தொடர்ந்தும் அவர்களை வழிபட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் சக்கரத்தின் கால எல்லையை அதிகரித்து விட்டதால் அவர்கள் எதனையுமே அறியாதுள்ளார்கள். இஸ்லாமியரும் பௌத்தர்களும் பின்னர் வருகின்றார்கள். அவர்களுக்கு முன்னர் நிச்சயமாக அந்த தேவ தேவியர்கள் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் இங்கு இந்தளவு காலப்பகுதியில் இருந்தார்கள். ஏனைய சமயங்கள் அரை கல்பத்தை எடுத்தால் ஒரே தர்மமும் அரை கல்பத்திற்கு காட்டப்பட வேண்டும். அது 100,000 ஆண்டுகள் என உங்களால் கூற முடியாது. ஜெகதாம்பாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு இவ்வாறு விளங்கப்படுத்துங்கள். யார் இந்த ஞானத்தை இந்த ஞான தேவிக்கு கொடுத்தது? கிருஷ்ணர் ஜெகதாம்பாளுக்கு ஞானத்தை வழங்கினார் என கூற முடியாது. எவ்வாறாயினும் இதை நன்றாக நடைமுறையில் இடுபவர்களாலேயே விளங்கப்படுத்த முடியும்.
சிலர் அதிகளவு சரீர உணர்வை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் ஒரு நண்பரை அல்லது உறவினரை அல்லது யாராவதொருவரை நினைவு செய்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் மற்றவர்களை நினைவு செய்தால் என்னை மறந்து விடுகின்றீர்கள். நாம் அனைவரிடமிருந்தும் துண்டித்து ஒரேயொருவருடன் எம்மை இணைத்துக் கொள்வோம் என்று நீங்கள் பாடினீர்கள். அவர் இப்போது இங்கு அமர்ந்திருக்கிறார். பாபா, நான் உங்களுக்குரியவன். நான் உங்களுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுவேன். உங்களுடைய பெயரை இகழும் எந்தவிதமான செயல்களையும் நான் செய்ய மாட்டேன். பல குழந்தைகள் பாபாவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் செயல்களை செய்கிறார்கள். அவர்கள் இதனை புரிந்து கொள்ளும் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்தும் இகழவே செய்வார்கள். பெயரும் போற்றப்பட்டுள்ளது. ஓ கடவுளே, உங்களுடைய தெய்வீக செயல்கள் நினைவு கூறப்படுகின்றன. எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய உங்களால் எவரும் புரிந்து கொள்ளாதவற்றை புரிந்து கொள்ள முடியும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நான் சுயநலமற்ற சேவை செய்கிறேன். என்னை இகழ்பவர்களையும் நான் உயர்த்துகிறேன். நான் பாரதத்தை தங்கச் சிட்டுக்குருவி ஆக்குகிறேன். உங்களை ஈடேற்றுவதில் நான் முதலாம் இலக்கத்தில் உள்ளேன். எவ்வாறாயினும் மக்கள் என்னை சர்வ வியாபி என்று அழைத்து பெருமளவில் இகழ்கிறார்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை வழங்குகிறேன். அதனால் இந்த ஞான யாகத்திற்கு அசுர சமுதாயத்திலிருந்து பல தடைகள் ஏற்படுகின்றன. இதனை மிக சரியாக புரிந்து கொள்ள முடியாத குழந்தைகளாலேயே சகல குப்பைகளும் இங்கு வந்து விழுகின்றன என பாபா விளங்கப்படுத்துகிறார். அவர்கள் என்னை இகழ்கிறார்கள். சில குழந்தைகள் மிக நல்ல சேவை செய்கிறார்கள். ஆனால் சிலர் அவச்சேவையே செய்கிறார்கள். ஒருபுறம் சிலர் ஆக்கத்தை செய்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் ஏனையவர்களும் ஞானத்தை கொண்டிராததால் அழிவை ஏற்படுத்துகிறார்கள். சூரிய சந்திரவம்ச ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களிடம் கருணை கொள்ள வேண்டும். தந்தைக்கு உரியவரான பின்னர் யாராவதொருவர் தனது ஆஸ்தியை கோராதுவிடின் அவரால் என்ன பயன்? நீங்கள் தந்தையை இனங்கண்டுள்ளீர்கள். எனவே உங்களுடைய ஆஸ்தியை கோருவதற்கு நீங்கள் முழுமையான முயற்சி செய்வதுடன் ஸ்ரீமத்தையும் பின்பற்ற வேண்டும். தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதத்தில் எந்த விதமான செயல்களையும் செய்யாதீர்கள். காமமும் கோபமுமே கொடிய எதிரிகள் என தந்தை அறிவார். அவை உங்களை உங்களுடைய மூக்கிலும் காதுகளிலும் பிடித்துக் கொள்கின்றன. அவை நிகழும். ஆனால் நீங்கள் அதற்கு அப்பால் செல்ல வேண்டும். சிலர் பெயரிலும் ரூபத்திலும் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். குழந்தைகள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்லர். தந்தை இன்னமும் உங்களை எச்சரிக்கிறார், கவனமாக இருங்கள். நீங்கள் ஏதாவது தவறான செயல்களை செய்து என்னை இகழ்ந்தால் உங்களுடைய அந்தஸ்து அழிக்கப்பட்டுவிடும். மாயையும் சக்திசாலிகளுடன் சக்திசாலியாகி அவர்களுடன் சண்டையிடுவாள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் போது மாயையின் புயல்கள் உங்களை வேறு எங்கேயாவது எடுத்து சென்றுவிடும். சில குழந்தைகள் உண்மையை கூறுவதில்லை. அத்துடன் அவர்கள் அறிவுரையும் பெறுவதில்லை. நீங்கள் அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணரிடமிருந்து எதனையும் மறைக்கக் கூடாது. நீங்கள் அவரிடம் எதனையும் கூறாதுவிட்டால் நீங்கள் மேலும் அழுக்காகுவீர்கள். பாபா ஜானி ஜனன்ஹார், உள்ளேயுள்ள ரகசியங்களை அறிந்திருப்பவர் என்றும் அவர் அனைத்தையும் அறிவார் என எண்ணாதீர்கள். இல்லை, நீங்கள் உங்களுடைய கீழ்ப்படிவின்மையை பற்றி சிவபாபாவிடம் கூற வேண்டும். சிவபாபா, நான் இந்த தவறை செய்தேன். நான் இப்போது உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். நீங்கள் மன்னிப்பு கேட்காது விட்டால் நீங்கள் தொடர்ந்தும் தவறுகளை செய்வீர்கள். அதாவது நீங்கள் தொடர்ந்தும்
உங்களுடைய தலையில் உள்ள பாவச் சுமையை அதிகரிப்பீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், உங்களுடைய அந்தஸ்தை கல்பம் கல்பமாக அழிக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை இப்போது உருவாக்காது விட்டால் கல்பம் கல்பமாக அது உங்களுடைய நிலைமையாகவே இருக்கும். இது ஞானமாகும். சென்ற கல்பத்தில் இருந்ததை போன்று ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை பாபா அறிவார். பாப்தாதாவால் அதிகளவை புரிந்து கொள்ள முடியும். இவர் இன்னமும் விசேஷமான அதி அன்பிற்கினிய குழந்தையாவார். தாய்மார்களின் புகழ் அதிகரிக்கப்பட வேண்டும். தாய்மார்கள் முன்னிலையில் வைக்கப்படுகிறார்கள். பாபா சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார், அவர்களை தாய்மார்களை நீங்கள் முன்னால் வைக்க வேண்டும். சகோதரர்களும் அதிகளவு சேவை செய்ய வேண்டும். படங்களை பயன்படுத்தி விளங்கப்படுத்துங்கள், இவர் அதிமேலான கடவுள் ஆவார். அதன் பின்னர் திருமூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இருக்கிறார்கள். அவர்களின் மேலானவர் யார்? யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது? அனைவருமே பிரஜாபிதா பிரம்மாவினூடாகவே நாம் ஆஸ்தியை பெறுகிறோம் என்று கூறுவார்கள். சங்கரனையோ அல்லது விஷ்ணுவையோ தந்தை என அழைக்க முடியாது. நீங்கள் அவர்களிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதில்லை. இவர் பிரஜாபிதா பிரம்மா என அழைக்கப்படுகிறார். நீங்கள் அவரிடமிருந்து என்ன ஆஸ்தியை பெறுகிறீர்கள்? பிரம்மா சிவபாபாவின் குழந்தை. சிவபாபா ஞானக்கடல். அவரே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பவர். எனவே நீங்கள் நிச்சயமாக ஸ்வர்க்கத்திற்கான கற்பித்தல்களையே பெறுகிறீர்கள். இந்த வழிகாட்டல்கள் ராஜயோகத்திற்கானவை. தந்தை பிரம்மாவினூடாக உங்களுக்கு ஸ்ரீமத்தை வழங்குகிறார். இது தேவர்கள் ஆகுவதற்காகும். அந்த பிரம்மகுமாரி பின்னர் செல்வத்தின் தேவியான ஸ்ரீ லக்ஷ்மி ஆகுகிறார். அவர்கள் பிராமணர்கள், மற்றவர்கள் தேவர்கள். அசரீரி உலகில் அனைவரும் ஆத்மாக்களே. பாபா குழந்தைகளுக்கு பெருமளவு விளங்கப்படுத்துகின்றாராயினும் புரிந்து கொள்ள வேண்டியவர்களே புரிந்து கொள்வார்கள். மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையின் அடிப்படையிலேயே சந்நியாசிகளையும் குருமார்களையும் பின்பற்றுகிறார்கள். அவர்களிடமிருந்து தாம் எதனை பெற்றுக்கொள்வோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாதுள்ளது. நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெறுவீர்கள் என்பதை ஆசிரியர் அறிந்துள்ளார். எவ்வாறாயினும் அவர்கள் தாம் பின்பற்றுபவர்களிடமிருந்து தாம் என்ன பேற்றை பெறுகின்றோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அது குருட்டு நம்பிக்கையாகும். எனினும் அவர்கள் பின்பற்றுபவர்கள் அல்லர். அவர்கள் உங்களை தம்மை போன்றவர் ஆக்குவதும் இல்லை. நீங்கள் அவர்களைப் போன்று ஆகுவதும் இல்லை. அவர்களுக்கு இலக்கும் லட்சியமும் என்னவென்பது சற்றேனும் தெரியாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. தீய சகவாசத்தின் ஆதிக்கத்திலிருந்து எப்பொழுதும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உண்மையான கல்வியை கற்று உண்மையான வருமானத்தின் கையிருப்பை சேமித்துக் கொள்ளுங்கள். 2. ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவேன் என்ற சத்தியத்தை உங்களுக்குள் செய்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். ஒரு கர்ம யோகியாகவிருந்து உங்களது முறைப்பாடுகளுக்கான கோவையை முடித்து விடுவதன் மூலம் சிறப்படைவீர்களாக. ஓர் ஆத்மாவும் சரீரமும் இணைந்திருக்கும் போதே உயிர் உள்ளது. அவ்வாறே கர்மமும் யோகமும் இணைந்திருக்கட்டும். 2 அல்லது 3 மணி தியானங்களுக்கு யோகம் செய்கின்ற ஒரு யோகியாக அல்லாது, ஆனால் ஒரு யோகி வாழ்க்கை வாழ்பவர் ஆகுங்கள்.
உங்கள் யோகம் இயற்கையாகவும் இலகுவானதாகவும் இருக்க வேண்டும். உங்கள் யோகம் துண்டிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அதனை இணைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கக்கூடாது. நீங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கும் போது உங்கள் அனைத்து பணிகளும் இயல்பாகவே வெற்றியடையும். சிறந்து விளங்குபவர்களின் அனைத்து கோவைகளும் முடிவடைகின்றது. ஏனெனில் ஒரு யோகி வாழ்க்கை அனைத்து பேறுகளாலும் நிறைந்திருக்கும். ஸ்லோகம்: ஒவ்வொரு கணமும் கரவன்கார் தந்தையை, உங்களை செயற்படுத்துபவர், நினைவு செய்தால் நீங்கள் சதா யோகி ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.